நமஸ்காரம். நம் குடும்பத்திலேயோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலேயோ யார் முக்கியமாக இருந்து தாங்குகிறார்கள், பின்புலத்திலிருந்து யார் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்கள், அது புரியாமல் பூ பூத்தா போலே படம் எடுத்துக்கொண்டு கலகலான்னு பேசிக்கொண்டு அப்படி இருப்பவர்கள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார்கள்னு சில சமயம் சரிவர புரிந்து கொள்ளாமல் தப்பாக புரிந்து கொள்வோம். எந்த செயலை யார் செய்கிறார்கள், அதில் யார் முக்கியமானவர்கள்னு சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் நம் காரியம் கெடும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். புடவை வாங்க போகிறோமே, அதுக்கு எத்தனையோ பெயர்கள் எல்லாம் உள்ளன. அந்த புடவைக்கு டிசைன் இருக்கிறது, வேஷ்டிக்கு டிசைன் இருக்கிறது, பிளந்தகுரி, குண்டஞ்சு, ருத்ராட்சம், கோபுரம், இப்படியெல்லாம் அந்த வேஷ்டிக்கு பேர் சொல்வார்கள். ஆனால் இது எல்லாமே இந்த பார்டர்னுடைய பெயர். வேஷ்டியில் என்ன இருக்க போகிறது? ஆனால் புடவை சற்று வித்தியாசம். பாலும்பழமும், வேல்தாரி, புட்டா போட்டது, பிரிக்கு பேட்டு, இதெல்லாம் எதோ பேர், வைர ஊசி, இதெல்லாம் புடவையை சொல்லுகிறதா, அந்த புடவையினுடைய டிசைனை சொல்லுகிறதா? எல்லாமே மேலெழுந்த வாரியாக இருக்கும் டிசைனை சொல்லுகிறது. அந்த டிசைன் எதுவும் மானத்தை காக்காது. புடவை உடுத்துவது ஒரு அனுஷ்டானம், ஒரு ஆச்சாரம். நம் மானம் காக்கப்பட வேண்டும். இதற்குத்தான் புடவை உடுத்துக்கிறோம். அது வைரபூசி பண்ணுமா, பாலும் பழமும் பண்ணுமா, எது பண்ணும்? அந்த புடவை தான் பண்ணும், அந்த துணி தான் பண்ணும், அந்த பேசிக் ஃபேப்ரிக். ஆனால் அதை யாரும் பேசுவதே இல்லை, சொல்லுவதே இல்லை. அந்த புடவையை வைத்து எங்கு பேர் வருகிறது? பார்டர் என்னமா இருந்தது, ஜரிகை என்னமாக இருந்தது, உடல்ல இருக்கக்கூடிய டிசைன் எப்படி இருந்தது, இதெல்லாத்தையும் பத்தி பேசி சந்தோஷப்படுவோம். அடையாளமும் அதை வைத்துத்தான் சொல்லுவோம். ஆனால் அதனாலெல்லாம் லாபம் குறைவு, செலவு அதிகம். எந்த ஃபேப்ரிக், எந்த புடவை நம்மை ரட்சிக்கிறதோ அதுக்கு செலவு குறைவாக கூட இருக்கலாம். அது பிளெயினாக இருக்கும். இது எப்படியோ அப்படித்தான் நம் வீடுகளிலேயும் அலுவலகங்களிலேயும் யார் ஆதாரமாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி தாங்குகிறாரோ அது தெரியாது. அப்படியே சுத்தி சுத்தி வந்து ஏதோ பேசி சிரித்து போட்டோ எடுத்தோமானால் வந்து நின்று கொண்டு இப்படி இருப்பவர்களை எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணி விடுவோம். ஓ, அவரா என்று சொல்லுவோம். அதே வீட்டில் யார் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவோ, அவரை பார்த்ததே இல்லையே, யார் அது என்று கேட்போம். ஒரு பண்டம் உப்பு போட்டால்தான் சாப்பிட முடியும். ஆனால் உப்பு தெரியுமா? அதிகமா போட்டாலும் தெரியும், குறைச்சலா போட்டாலும் தெரியும், போடாவிட்டாலும் தெரியும். கண்ணால் பார்த்தால் உப்பு தெரியாது. ஆனால் தாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை வாயில் வைத்தவுடன் சொல்லிவிடும். அதுபோல் நம் வீட்டிலேயே கூட பார்த்தால் தெரியாது,
யாரால் இந்த வீடு நடக்கிறது? ஆனால் உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். வெறும் கண்ணால் பார்த்தால் தெரியாது. உள்ளத்தாலும் புத்தியாலும் பார்த்தோம் என்றால் உண்மை புரியும். ஒரு கோவில் நடக்கிறது என்றாலும் அப்படித்தான். யார் அதை பாதுகாக்கிறார்கள்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்தாலும் அப்படித்தான். ஒரு தொண்டு பணி நடந்தாலும் அப்படித்தான். அதுக்கு அடிப்படையில் நடத்துபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அவ்வளவாக பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அந்த வேலை நடந்ததா இல்லையா, எப்படி நடந்தது என்பதை வைத்து அவர் இருந்திருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடித்து விடலாம். மறைந்திருக்கும், ஆனால் அது இல்லாவிட்டால் ரசிக்காது. அதுதான் உப்புக்கு சிறப்பு. அதுபோல மனிதர்களும் சிறப்பானவர்கள் இருக்கிறார்கள். அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.